ஸோ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்க இல்லத்திலயோ இல்லை உங்க ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாலோ இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவா உங்களுக்கு. விசாக நட்சத்திரத்தப்போ யார் ஒருத்தர் தன்னோட வீட்டுல வாழணும், இதுக்கு மேல நம்ம உத்வேகமா உழைக்கணும், இதுக்கு மேல நம்ம சாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்து அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது தான் முருகனோட அனுகிரகத்தினால வெகு விரைவில், நான் சொல்றது வெகு விரைவில் அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு 100% வைகாசி விசாகத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. அற்புதமான ஒரு பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விசாகத்தை. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தைய பதிவு நம்ம பார்த்திருந்தோம் வைகாசி விசாகம். விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன, என்ன ப்ராடக்ட் அன்னைக்கு வாங்கலாம், முருகர் எப்படி நம்ம இல்லத்துக்கு வருவாரு அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இதுன்னு சொல்லலாம். அதுல வந்து சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க, குழந்தை பாக்கியத்துக்குன்னே தனியா பிரத்யேகமா ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு, அதை நான் அடுத்த பதிவுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்க இல்லத்திலயோ இல்லை உங்க ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாலோ இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவா உங்களுக்கு அமையும். அதை பத்தின முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. நீங்க சொல்லுங்க ஜி. நீங்க அந்த பதிவு சொல்லும் பொழுது சொன்னீங்க, இந்த முருகரை வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்து நம்ம தீபமா ஏற்றும் பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ட்டு. எப்படி ஏத்தனம், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எப்பயுமே குரு வணக்கம். ஏன்னா குருவுக்கு கீழே நிக்கிறதுனால குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால தெய்வவாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி ததகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை மறைமலை நகர் அப்படின்ற இடத்துல அமைச்சிருக்கிறோம். ஸோ தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டரும், செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டரும் பாருங்க. ஜிஎஸ் ரோடு மெயின் ரோடு பார்த்து மாதிரி தான் நம்ம கடை இருக்கு. சர்வீஸ் ரோட்ல ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல SBI பேங்க் கீழ. வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை. காலையில 10 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கு. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, முருகன் அவதரிச்ச நாள், அதாவது வரங்குடுத்த உங்களாலேயே எனக்கு அழிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் கேட்கிறாரு. அதனால சிவபெருமானோட நெற்றிக்கண் திறந்து 6 கமலத்துல உதிச்சவர் தான் முருகப்பெருமான். 6 குழந்தையா பிறக்கிறவங்கள 6 பேர் 6 நட்சத்திரம் வந்து வளர்க்குறாங்க. அந்த 6 குழந்தையும் ஒன்று சேர்த்தது பார்வதி தேவின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அம்மா வந்து குழந்தைய வந்து பார்த்துப்பாங்க இல்லையா. ஸோ இந்த 6 நட்சத்திரத்தோட வடிவம் தான் இந்த விசாக நட்சத்திரம். இந்த 6 நட்சத்திரம் ஒன்று சேர்த்து வருது இல்லைங்க, அதான் விசாக நட்சத்திரம். அப்ப அந்த விசாக நட்சத்திரத்தப்போ யார் ஒருத்தர் தன்னோட வீட்டுல இந்த சரவண பவ யந்திரம் சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார் யந்திரம் சொல்லுவாங்க, அந்த கோலம் வீட்டுல அவங்க கையினாலேயே அரிசி மாவால வீட்டுல வந்து வரைஞ்சிட்டு அந்த பூஜை அறையில நடுவுல சென்டர்ல அந்த ஓம், அந்த ஸ்டார் யந்திரத்துக்கு பாக்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அதுல ஓம் வரைஞ்சிட்டு சரவண அந்த மாதிரி எழுதிட்டு அதுல ஒவ்வொரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா முருகனை வந்து வைக்கணும். ஒவ்வொரு திசை பார்த்த மாதிரி இந்த முருகனை ஒவ்வொரு திசை பார்த்த மாதிரி வச்சுட்டு 6 கோலம் போடணும். இல்ல 6 கோலம் இல்ல, ஒரே கோலம். ஒரே கோலம் பெருசா போட்டு நம்ம லெட்டர் எழுதுறோமே, அது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு சின்னதா போட்டாலும் சரி பெருசா போட்டாலும் சரி 6 திசைக்கு முருகன் 6 இது பார்க்கணும். அந்த டைரக்ஷன்ல நம்ம வச்சிடணும். வச்சுட்டு இதுல வந்து சுக்கு, நான் சொன்ன மாதிரி சுக்கு போட்டுட்டு இதுல வந்து திரி போட்டுட்டு வந்து விளக்கேற்றணும். அதாவது ஆத்மார்த்தமா என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும்ட்டு இந்த ஜீவ புத்திரமால, ஜீவம்னா குழந்தை, புத்திரம்னா நான் தான் சொல்லுங்க, இந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பெண்களுக்கு வந்து கரு சிதைவு ஏற்படாம குழந்தை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா வந்து நல்ல ஞானத்தோட, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முருகனோட அனுகிரகத்தினால பிறக்கிற குழந்தைக்கு வந்து கார்த்திகேயன், சண்முகன் இந்த மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட பேராவே வைப்பாங்க. ஸோ இந்த குழந்தை முருகனோட அனுகிரகத்தோட பிறக்கிறதுனால என்ன ஆகும்னா ருண ரோகம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கடன் இல்லாத வாழ்க்கையும், இந்த நாள்ல விரதம் இருந்து அவங்க முருகன் அனுகிரகத்தினால குழந்தை வரும், நிச்சயமா வரும். எதனால்னா
சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஷ்டின்றது முருகனோட மனைவியான தேவ யானை தான். ஸோ அதனாலதான் நம்ம தாமரை மலர் மேல முருகனை வச்சிருக்கோம். அப்போ 6 குழந்தையா முருகன் குழந்தை இருக்காது அப்படின்றது ஐதீகம். அந்த பிறந்த குழந்தை இடத்துல என்ன வரம் கேட்டாலும் குழந்தை கொடுக்கும். அதாவது குழந்தை கீழே நம்ம போய் கேட்கறோம், இந்த எனக்கு அது கொடுறா அப்படின்னு கேட்கறோம், அது வேல்யூ தெரியாது, அது தூக்கி கொடுத்துரும். ஸோ செல்வத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வேல்யூபிளான செல்வம் வந்து குழந்தை செல்வம் தான். ஏன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தையோட அந்த சிரிப்பு முகத்தை பார்த்தோம்னாலே நம்ம கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். ஸோ இதுக்கு மேல நம்ம வாழணும், இதுக்கு மேல நம்ம உத்வேகமா உழைக்கணும், இதுக்கு மேல நம்ம சாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்து அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது தான் கிடைக்கும். ஒரு கட்டத்துல நம்ம நமக்காக வாழ்வோம், நம்மளோட ஆசை நம்மளோட விருப்பங்களுக்காக ஓடுறது ஓடியாறது, பெற்றவங்க பேச்ச கேட்காம அப்படிலாம் சுத்துவோம். அதுக்கு அடுத்தது நமக்கு திருமணமாகி ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்காக தன்னை வருத்தி வாழ்வாங்க. அந்த பொறுப்புன்றது வந்துரும். அது யாரா இருந்தாலும் அந்த பொறுப்பு வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்காக என்ன ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தாய் வந்து கேர் எடுப்பாங்க, இல்ல தகப்பன் தருவாங்க, சில வீட்டுல 2 பேரும். அது வந்து பாக்கியம். அந்த மாதிரி பாக்கியத்தை பெறதுக்காக தான் இந்த முருக வழிபாடு. எதனாலன்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து உதித்த முருகன் வந்து அம்பாலான அரவணைக்கப்பட்டு சக்தி வேலை வாங்கிதான் எதிரி அழைக்க. அதனால ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாவோட ஆசீர்வாதமும் அம்மாவோட அனுகிரகமும் ஒரு சேர அந்த குழந்தை கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. ஸோ நிறைய நாட்கள் இப்போ குழந்தை பேர் இல்லைன்றதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் போறது, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதுக்காக என்னென்னமோ பத்தியங்கள் இருக்குது, என்னென்னமோ விஷயங்கள் பண்றோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ட்ரீட்மெண்ட்ல தாங்க இருக்கேன், ஆல்ரெடி நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இந்த விரதம் மேற்கொண்டு தான் இருக்கேன், ஆல்ரெடி நான் இதெல்லாம் பண்ணா கூட இந்த நாள் இந்த ஒரு நட்சத்திரம் இந்த ஒரு விஷயம் வந்து மறுபடியும் வராது. ஏன்னா 6 அந்த நட்சத்திரத்தோட கூறு தான் இந்த விசாகம். அந்த 6 நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி 6 முருகனை 6 இடத்துல நம்ம வச்சு விளக்கேத்தி மனமுருக வேண்டி அந்த இடத்துல பால் நெய்வேத்தியம் பண்ணி அந்த பாலை வந்து கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிடணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனசார இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சஷ்டி தேவி மந்திரத்தை சொல்லி கணவனோ இல்ல மனைவியோ அவங்க கழுத்துல போட்டு முருகனை நல்ல மனதார வேண்டணும். வேண்டி இந்த முருகனோட இடத்துல இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் அலரிப்பூ போடணும். ஃபுல்லா அலரிப்பூ போட்டு சுக்கு ஒரு துளி போட்டுட்டு விளக்கேற்ற வேண்டியதான். சோ இந்த தீபத்தோட சுடரொளினால முருகனோட அனுகிரகத்தினால வெகு விரைவில், நான் சொல்றது வெகு விரைவில் அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருவோட ஆசீர்வாதத்தோட தான், குருவோட அனுகிரகத்தோட, குரு கொடுத்த விஷயத்தை வச்சுதான் பூஜை பண்ணியிருக்கணும். அதே நேரம் நம்ம கோவிலையும் பூஜை இருக்கு, அது அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். நிச்சயமா இதனுடைய விலை எவ்வளோ நம்ம இது மட்டும் சென்ற பதிவுல சொல்லியிருந்தோம். மாலை மட்டும் 1500 ரூபாய் வரும். இது கூட சரி 999 plus 1500. ஓகே ஓகே. நிச்சயமா குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுவோம், எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போவோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு நம்மளுடைய சுற்றத்தார் எத்தனையோ பேர் நம்மளை வந்து ஏதோ ஒரு டூர் சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும், சீக்கிரமா மழலை செல்வம் உங்க வீட்டில் தவழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தை தவற விட்டுறாதீங்க. 6 தீபங்கள் இது வாங்கி உங்க இல்லங்கள்ல நீங்க ஏத்தும் பொழுது, இல்ல ஒரு தீபமாவது நீங்க ஏத்தினாலே போதும், முருகரே உங்க இல்லத்துல குழந்தையா வந்து மலர்வார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இமீடியட்டா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. நிறைய முருக பக்தர் வந்து பாத்தீங்கன்னா 6 தீபம் ஏத்துவாங்க. ஜென்ரலா இந்த 6 தீபம் ஏத்தி வழிபாடு பண்ண ரொம்ப விசேஷம். அதாவது ஒரு தீபம் வாங்கி ஏத்தினாலும் ஒரே பலன் தான், 6 தீபம் வாங்கி ஏத்தினாலும் ஒரே பலன் தான். ஆனா 6 தீபம் ஏத்துறதுனால என்னன்னா 6 குழந்தையை ஒரு குழந்தை, இப்ப நம்ம வீட்டுல ஒரு முருகர் விக்கிரகம் இருக்கும், அந்த ஒரு முருகர் விக்கிரகத்தை சென்டர்ல வரைஞ்ச அந்த ஓம்ன்ற இதுல வச்சிடலாம், இல்ல போட்டோ ஓம் அந்த இதுல வச்சுட்டு 6 பக்கம் முருகனோட இது வச்சுட்டு பண்ணும் பொழுது நமக்கு வந்து திக்பந்தன மாதிரி, அதாவது நம்மள சுத்தி முருகனோட அனுகிரகம் வீடுக்குள்ள முழுமையா பரவி இருக்கும், எல்லா திக்குலயும் வந்து நமக்கு பரவி இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிரி தொல்லை இல்லாத வாழ்க்கை, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில நல்லதெல்லாம் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிச்சு. 6 விளக்கு வாங்குறவங்க 6 விளக்கு வாங்கிக்கலாம். அது கூட குழந்தை பாக்கியத்துக்கு இந்த ஜீவபுத்திர மாலை சேர்த்து வாங்கிக்கலாம். இல்ல கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், எனக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் தீரணும், அந்த மாதிரி எனக்கு 6 விளக்கு வாங்கிக்கலாம். இல்லங்க எனக்கு ஒரு விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு விளக்காவும் வாங்கி. நிச்சயமா இந்த வைகாசி விசாகத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. அற்புதமான ஒரு பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விசாகத்தை. ஸோ யாருக்கெல்லாம் முருகருடைய பரிபூரண அருள் உங்கள் இல்லங்களில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இமீடியட்டாக வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த அற்புதமான முருகர் தீபத்தை வாங்கி பயன்பெறுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.